நம் மனதில் ஒரு அலாதியான பக்தி, ஒரு அமைதி, ஆனந்தம் நிறைந்திருப்பதை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கமே அமுதமொழிகள் படித்தவர்களுக்கு தெரியும். அருவம் உருவம், இறைவனுக்கு 2 நிலைகள், அருவநிலை, உருவநிலை. ரெண்டுமே சமமானவை. வேதாந்தத்தில் இறைவன் என்றால் பரம்பொருள் என்றால் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், இன்னும் எத்தனையோ டெஃபினேஷன்லாம் இருக்குது. நிராகார, நிர்குண என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சகுண பிரம்மன் வரும்பொழுது ஏனோ ஒரு படி கீழே மாதிரி சொல்வார்கள். ஆனால் குருதேவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சமமான உண்மைகள். நித்தியம் லீலை என்றும் அவர் சொல்லுவார். நித்தியம் லீலை பகவானுடைய 2 நிலைகள், நித்தியம் லீலை. நித்தியம் என்றால் அது உணர வேண்டியது, மனதையெல்லாம் கடந்து சென்று, இந்த உலகத்தை, உடலை, மனதை எல்லாம் கடந்து சென்று உணர வேண்டிய நிலை அது. ஆனால் இந்த 5 புலன்களாலும், இப்போ இந்த உலகத்தை பார்க்கறனால அது மாதிரி இந்த 5 புலன்களாலும் பகவானை நாம் காண முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ அந்த கண்ணாடி வேணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார்ல, இந்த பிரேமை என்னும் கண்ணாடி போட்டணும். அவர் சொல்கிறார், பிரேமை என்பது வந்து விட்டால் அவனுக்கு பிரேமை கண்ணு, பிரேமை காது, பிரேமை மூக்கு எல்லாம் பிரேமமய ஆகிவிடுகிறது. அப்படி உருவமுள்ள கடவுள், அருவக்கடவுள் எவ்வளவு உண்மையோ உருவம் உள்ள கடவுளும் உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை சுவாமி விவேகானந்தர் நரேனுக்கு இதை அனுபவமாக அளித்தார். நம்ம இப்போ 2-3 நாளாக திரும்ப திரும்ப கேட்டே இருக்கோம் இந்த கதைகள் எல்லாம். நரேன் அப்போ பிராம சமாஜத்தை சேர்ந்தவன். அவர்களுக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கிடையாது. ஆகவே அவனும் அதை 100% ஏற்றுக்கொண்டிருந்தான். அமுதமொழிகள் வாசித்தா தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் முன்னிலையில் அவரும் கிரீஷ் சந்திர கோஷும் வாதாடுவார்கள். இப்போ நரேன் சொல்லுவான், எங்கும் நிறைந்த இறைவன் இப்படி துணுண்டு ஒரு 6 அடி இல்லை 7 அடி 3 அடி சிலைக்குள்ளே எப்படி இருக்க முடியும், மனிதனுக்குள்ளே எப்படி இருக்க முடியும், இப்படி எல்லாம் பேசும். அப்போ இறைவன் அவதாரம், இறை அவதாரம், அந்த எங்கும் நிறைந்த இறைவன் மனித ரூபத்தில் வர முடியாது என்றெல்லாம். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன்கிட்ட போகும்பொழுது நரேன் அவன் ரொம்ப எந்த தயக்கமும் கிடையாது, ரொம்ப ஓப்பன், யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் தன் மனதில் இருக்கக்கூடிய தைரியமாக சொல்லக்கூடிய. அப்போ சொல்வானா, ஸ்ரீராமகிருஷ்ணன் இப்போ அங்கே போகிறாரு காளி கோயில். ஸ்ரீராமகிருஷ்ணரை கேலி செய்வான். ஆனால் ஒரு கட்டத்திலே அந்த உண்மையை அவன் ஏற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், சூழல் வருகிறது. அவ்வளோ கஷ்டம் வீட்டில். அப்படிப்பட்ட புத்திசாலி, திறமசாலி, என்ன அறிவு, மேதா விலாசம், சுவாமிஜி பற்றி சொல்லணுமா? ஆனால் அப்படிப்பட்டவருக்கே வேலை கிடைக்கல. இதெல்லாம் நம்ப முடியல. அவர் ஆஃபீஸ் ஏறி இறங்குறார், கடைக்கடையாக ஏறி இறங்குறார்.
என்ன ஆச்சரியம், வேலையே கிடைக்கல. இப்போ கடைசியில் அவர் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிடுறார். பார்க்குறோம், வழக்கம் போல் அவன் சிறு வயதுலேருந்தே இறைநாமத்தை சொல்லி கொண்டு எழுந்திருப்பான். அப்படி சிவசிவாவோ ராமராமோ சொல்லி கொண்டு எழுந்திருக்கான். அம்மா திடீர்னு அது கேட்டு அன்னைக்கு அம்மாவுக்கு மூடு சரி, நிறுத்திட்டான்ட்டான். நீ தான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ சொல்லிட்டு வர, என்ன பண்ணார் அந்த இறைவன்? கடைசியில் போய் கொண்டு நிறுத்திருக்கார் பார். சுவாமிஜியுடைய அப்பா போன பிறகு வீட்டில் அவ்வளவு வறுமை, சொல்ல முடியாத வறுமை. உறவினர்களெல்லாம் எதிரிகளாகிவிட்டார். சுவாமிஜியே வெளியில் போயிட்டு வந்தால் பொய் சொல்லுவார், சாப்பிட்டேன் நான். ஏன்? தன்னுடைய பங்கை தம்பி தங்கைகள் சாப்பிடட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் அம்மாவுக்கு நிஜமாகவே கோபம் வரத்தானே செய்யும். இந்த பையன் இத்தனை ஆண்டுகளாக இறைவனுடைய நாமத்தை சொல்லி வந்தான். இப்போ திடீரென்று அம்மாவுக்கு வெறுத்து போச்சு. என்ன இந்த இறைவன் நமக்கு கடைசியில் என்ன செய்தான் பார், கொண்டு போய் எங்கே வச்சுட்டான். இப்படி ஒரு இக்கட்டான நிலை, சாப்பாட்டு வழி கிடையாது. வீட்டை விட்டே துரத்துவதற்கு உறவினர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சுவாமிஜியும் பார்த்தார், ஆமாம் அம்மா சொல்கிற சரிதான். என்ன, அவன் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் கடைசியில் அந்த செய்தி குருதேவருக்கு 1க்கு 2 3 அது கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அது பெருசாக்கி கொண்டு போய் சொல்கிறார்கள். சுவாமிஜி குருதேவர் ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணுறார். அப்படி இருக்கவே முடியாது என்று நிறைய பற்றி இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா முகத்தில் மொழிக்க மாட்டேன், இங்கே வராது அப்படின்றான் சொல்லிடுவேன். எனக்கு தாய் சொல்லியிருக்கிறாள், அவன் உயர்ந்த இடத்தை சேர்ந்தவன். அப்போ கடைசியில் நரேன் ஸ்ரீராமகிருஷ்ணன்ட்டே வருகிறான். அவனுக்கு தோணித்து குருதேவர் அம்மாவோட டைரெக்டாக பேசுவார். அப்போ என் சார்பாக அவர் அம்மாக்கிட்ட பேசி எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னா எங்கே ஒரு வேலை கிடைக்காதுன்ற மாதிரி ஏதாவது வகையில் எனக்கு உதவி செய்வாரா என்று அவ்வளோ நம்பிக்கையோடு குருதேவர்கிட்ட போகிறான். குருதேவர் சொல்கிறார், என் வாழ்நாளில் இப்படி சாப்பாடு கொடு, அது கொடு, இது கொடு. என் அம்மா கிட்ட போய் இவ்வளோ நாளாக நான் பக்தியை கூட ஞானத்தை கூட கேட்டவன், இன்றைக்கி போய் நிறைய எனக்கு இது கொடுன்னு. எங்கே ஏதோ கேட்க வேண்டியது எங்கேயோ பெருசு ஏதோ இருக்கும்பொழுது இதை போய் கேட்கலாமா? ஸோ குருதேவர் சொல்ல, நீயே கேள, நான் என்ன கேட்குறது, நீயே கேளு. கேட்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது. இவ்வளோ நாள் அவன் எப்படி இருந்தான் பிடிவாதமாக, இன்றைக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலை. எங்கேயாவது ஏதோ முழுகிறவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி கிடைச்சா கூட அதை பிடிக்க போவான், அது அவன் தாங்காது. இருந்தாலும் அந்த மாதிரி அந்த இக்கட்டான நிலையில் ஏதாவது ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? நம்பிக்கை இல்லாத நிலையில் அவன் போகிறான். ஆனால் அங்கே போன பிறகு அதுதான், அது குருதேவருடைய விளையாட்டாகத்தான் இருக்கும். நேரம் வந்து விட்டது, உருவக்கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் அவனுக்கு வந்து விட்டது. இறைவனுடைய 2 நிலைகளையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டு விட்டான், எங்கும் நிறைந்தவர் பரபிரம்மா அப்படி இப்படிலாம். அதை ஏற்றுக்கொண்டவன் இதை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருந்தான், இல்லை மறுத்து கொண்டிருந்தான். காரணம், பிராம சமாஜத்தை சேர்ந்தவன். அந்த உபதேசங்கள்லாம் அவ்வளோ உள்ள போயிருக்கு. அவனும் அறிவுபூர்வமாக யோசித்தான், எங்கும் நிறைந்தவர். இந்த டம்ளர் அவன் சொல்லுவான் குருதேவர்கிட்ட, டம்ளரும் காடு, இந்த பிளேட்டும் காடு, அதுவும் காடு. என்னது இதெல்லாம் பைத்தியக்கார்த்தனம், அப்படியெல்லாம் கேலி செய்தவன். இப்போ அவனுக்கு இந்த இக்கட்டானில் அங்கே போய் நின்ற பிறகுதான், அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார், உங்களுக்கெல்லாம் அவள் மிருண்மயை, எனக்கு சின்மயை என்று சொல்வார். உங்களுக்கெல்லாம் அவள் கல்லாலான தேவி, எனக்கு அவள் சின்மயி என்று சொல்வார். அது வேறொரு உணர்வு தளம். நமக்கு இதெல்லாம் புரியாது, பேசுகிறோம். நம்முடைய உணர்வு தளம் என்ன?
இதுதான் இந்த உடல் உணர்வு. உடல் உணர்வு நமக்கு ரொம்ப உடல் உணர்வு போகவே போகாது. ராத்திரியில் தான், அதுவும் பகவான் என்ன பெரிய ஒரு இது பாருங்க, எப்படி கூப்பிட்டு போகிறார், என்ன மேஜிக், என்ன மாயம், ஒன்றும் புரியவே இல்லை. யா தேவி சர்வபூதேஷு நித்ராரூபேன சம்ஸ்திதான்னு சொல்லிடுறாங்க பாருங்க. என்ன சக்தி அது, அப்படியே கொண்டு போயிடுது. எதை விட முடியலையோ கழண்டு போயிடுது. இப்போ நமக்கு உடல் உணர்வு என்பது நம்ம எப்பவும் இந்த உணர்வு தளத்திலே இருக்கிறோம். இந்த உடலை மறக்க முடியாது, உலகத்தை மறக்க முடியாது, அகங்காரத்தை விட முடியாது, இப்படி இருக்கும். ஆனால் குருதேவர் ஞானிகள் வாழ்ந்த உணர்வு தளம் என்பது வேற. இப்போ நாம் விழிப்பு நிலையில் இருக்கோம். கனவு நிலை பொய். குழந்தை கூட சொல்லும், நான் 1000 தடவை நான் இல்லை கனவுல அதை அனுபவிச்சு இதில் இது அதெல்லாம் பொய் வந்து போச்சு. 100%, 120% அது பொய், கனவு பொய். இந்த விழிப்பு நிலையில் அது பொய் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த நிலை இது மெய். ஏன்? கனவு வந்து போது ஒவ்வொன்றா வருது. நேற்று வந்த கனவு இன்றைக்கி வரதில்ல, இப்படி மாறி மாறி வருது. ஆனால் இந்த விழிப்பு நிலை மட்டும் பார்க்குறோம், இதே மயிலாப்பூரில் தான் இருக்கும். நேற்று இருந்தால், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால், இப்போ அதே அனுபவம் தொடர்வதனால் நமக்கு இது சத்தியம், இது உண்மை அப்படின்னு ஆழமாக உள்ள உட்காந்துரு. இல்லை ஒரே மாறலையே, இப்போ அதே உடல், அதே ஆண் அல்ல, அதே மாதிரியே இருக்கும். ஆகவே இது மெய் என்று நாம் நினைக்கிறோம். நாம் இந்த உணர்வு தளத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானிகள் இதையும் தாண்டி போனவர். இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை தாண்டி அந்த சைத்தன்யம் என்று சொல்கிறார்கள். அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலையை தொட்ட பிறகு, அனுபவித்த பிறகு, அந்த அனுபவத்தோடையே கீழே இறங்குறாங்க. அந்த அனுபவத்தோடைய சத்தியஸ்ய சத்தியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. சத்தியஸ்ய சத்தியம், ஞானானம் ஞானம் உத்தமம் ஞானம், ஞானானம் உத்தமம் ஞானம். இந்த அறிவு, அனுபவ அறிவு. ஆனால் உத்தம ஞானம் என்றால் என்ன? அந்த அனுபவம், மெய்ஞான அனுபவம் பெற்ற நிலையிலே இந்த உலகம் பார்க்குறோமே, இந்த விழிப்பு நிலை கூட அவங்களுக்கு கனவு தான். அதை தொட்ட பிறகு, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, இதில் அவங்களுக்கு எந்த சுவையும் இல்லை, எந்த நாட்டமும் இல்லை. ஒருவேளை குருதேவர் போன்ற அருளாளர்கள் அந்த நிலைக்கு போயிட்டு இறங்கின பிறகு அந்த ஞானத்தோடு எல்லாவற்றையும் இறைமயமாக பார்க்கிறார். இதெல்லாம் குருதேவருடைய அமுதமொழிகள் வாசித்தா எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் நன்றாக சொல்கிறார். நேத்தி மாடிக்கு போகிறான். போய் படிக்கட்டு, முதல் படிக்கட்டில் கால் வைக்கிறான், மாடியா இல்லை, 2வது இல்லை, 3வது நாள் மாடிக்கு போய் சேர்ந்துடுறான். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பும் பொழுது அவனுடைய ஞானம் என்பது மாறிவிடுகிறது. கீழே இறங்கும்போது ஒரு படிக்கட்டாக இறங்கும் பொழுது, மாடி எந்த கல், எந்த செங்கல், எந்த சுண்ணாம்பு அதனால் ஆனதோ, படிக்கட்டும் அதே கல், அதே சுண்ணாம்பு. ஒவ்வொரு இதுவாக இறங்கும் பொழுது எல்லாமே ஒரே கல், ஒரே சுண்ணாம்பு, எல்லாமே ஒரே இறைமயம். போங்க, இதை தவிர ஒன்றும் இல்லை. சர்வங்கலு இதம் பிரம்மம். அந்த போய் தொட்டி இறங்கின பிறகு முதல்ல இதெல்லாம் பொய். பிரம்மம்தான் சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா 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 என்று சொல்லி போயிட்டு வந்த பிறகு அஸ்தி அஸ்தி, பகவான் இருக்கிறார். எங்கே போயிட்டார்? அவர் தான் இதெல்லாம் ஆகியிருக்கிறார். அவருடைய மனம், அவருடைய எல்லாம் நிறைந்து விட்டார். இறை உணர்வு என்பது நிறைந்த நிலையிலே அங்கு காண்பதெல்லாம் இறைவனே. இப்போ அந்த நிலையிலே
எல்லாமே இறைவன் என்று சொல்லும் பொழுது நித்தியமும் உண்மை, லீலையும் உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணர் நல்லா வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப சொல்கிறார். அவர் வாழ்ந்த காலத்திலே இந்த ஏற்கனவே இந்து சமயத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம் எத்தனையோ காரணங்களால். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் பார்க்க தங்களுடைய கலாச்சாரத்தை புகுத்துகிறார்கள். அதில் ஒரு மோகத்தை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு கூட இங்கிலீஷில் பேசிட்டா பெரிய பெரிய ஆள், இன்றைக்கும் இங்கிலீஷ் பேசுறதுலையா இன்னும் கூனி குறி, இன்றைக்கும் என்ன பா என்ன மாதிரி ஒரு மோக வலையை நம்மெல்லாம் பிடிச்சு போட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் கத்துறாங்க தமிழ் தமிழ் தமிழ்னு. ஆனால் எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் தான். அப்போ அந்த தாக்கம் அப்போ நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சமயத்திலேயே பிடிப்பு என்பது குறைந்து கொண்டு வருகிறது. அதுவும் இந்த கேஷப் சந்திரசன் அவர்லாம் சிறந்த பேச்சாளர். இப்போ பிராம சமாஜ கருத்துக்களை அவர் எடுத்து அள்ளி வீசின உடனே இந்த இளைஞர்களெல்லாம் மயங்கி விட்டார்கள். அவர்களும் நம்முடைய சமயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பிடிப்பு நம்பிக்கை எல்லாம் குறைந்து வந்து அந்த சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றி என்ன அற்புதத்தை செய்து விட்டார். ஸ்கூலுக்கே போகாமல், ஏபிசிடி படிக்காமல், 1 2 தெரியாமல், ஆனால் தன்னிடம் இருந்த அந்த ஒரு தீவிரமான ஏக்கம், அப்படி ஒரு தீவிரமான பசி, இறைவன் மீது அப்படிப்பட்ட ஒரு தாகம், அதுதான் அவருடைய முதல் கடைசி மூலதனம். அது வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு சாஸ்திர ஞானம் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. இதை அடிப்படையாக வைத்து ஆன்மீக உலகின் அத்தனை ரகசியங்களையும் அவர் கம்ப்ளீட்டாக தன்னுடையதாக்கி கொண்டு விடுகிறார். பார்க்கிறார். அந்த நிலையிலே திரும்பவும் இந்து சமயத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் இந்த உருவ வழிபாடு, இந்து சமயம் ஆரம்பத்தில் உபனிஷத் காலத்திலே நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம், எல்லாம் அந்த பரபிரம்மத்தை விளக்கக்கூடியதான் நிறைய இருக்குது. ஆனால் பக்தி உணர்வும் அதில் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய புராண இதிகாச காலங்களில் இந்து சமயத்தில் எத்தனை கடவுள்கள், அதெல்லாம் நாட் இமேஜினேஷன், கற்பனை கடவுள்கள் அல்ல. ஞானிகள் எப்படி அனுபவித்து விட்டார்கள். இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் என்ன மாதிரி இந்த இறைவனை ஒவ்வொரு கோயிலாக போய் நேருக்கு நேர் பார்த்தார்கள். அந்த இறைவனிலே ஒன்றி விடுகிறார்கள். எத்தனையோ கதைகள். அதான் சங்கரந்தாள் தமது சிரங்கொள் திருத்தொண்டர் புராணத்தை அளவிட சேக்கிழார் கெளிதலதே தேவர்க்கும் அரிதே என்று ஒரு பாட்டு, பெரியபானத்து ஒரு பாட்டு. கருங்கடலை கை நீத்து கொளவெளிது, முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை அளவிடலாம், வானத்தாரகை அளவிடலாம், தருங்கடல் மேல் வரும் திரையை 1 2 என பிரித்து எழுதி கடையிலக்கம் எழுதிவிடலாம். இப்படிலாம் இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. கடலை நீந்தி கடந்து விட முடியுமா? மணலை எண்ணி விட முடியுமா? நட்சத்திரங்கள், இதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் சாத்தியம். ஆனால் திருத்தொண்டர் புராணத்தை அவர்களுடைய பெருமையை எடுத்து கூறுவது, அதை புரிந்து கொள்வது சாதாரண மக்கள் தேவருக்கும் அரிது அப்படின்ட்டாங்க. அப்போ அவர்களுடைய பெருமை எத்தகையது. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல ஒரு லெக்சரில் சொல்வார், என்னமோ மனுஷன் பெருசாக என்னென்னமோ சாதித்து விட்டான் என்று என்று நாம் குதிக்கிறோம், பாராட்டெல்லாம் சொல்கிறோம். அவன் செய்ததை இயற்கை ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. நாம் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். பூகம்பன்றான், சுனாமின்றான், அதுன்றான், இதுன்றான். ஒரு மின்னினால் போதும், கொஞ்சம் பூமி அசைஞ்சால் போதும். அப்போ மனித ஆற்றல் என்பது இயற்கை ஆற்றல் முன்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் என்னமோ மனிதனுடைய திறமையை அப்படி நாம் என்னமோ பாராட்டுகிறோம்.
ஆனால் அடுத்து சொல்கிறது தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஆனால் அந்த இயற்கை சக்தி அதுவும் ஒரு தெய்வீக சக்திக்கு ஆட்பட்டது. அந்த தெய்வீகத்தை தங்களுடைய இதயத்தில் சிறை வைத்தார்களே நம் ஞானிகள். எப்படி சொல்றார் பாருங்க, அந்த இறைவை தங்களுடைய இதயத்திலே சிறை வைத்தார்களே அந்த ஞானிகள். அவருடைய பெருமை எத்தகையது. இந்த மெஷின் என்னைக்காவது நமக்கு சந்தோஷத்தை தர முடியுமா? எனது குருநாதர் என்ற லெக்சரில் சொல்வார், இயந்திரங்கள் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இங்கே உள்ளே இருக்கிறது தான், அது ஒன்லி அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அது உதவுகிறது, அவ்வளோதான். அதில் ஒன்றும் கிடையாது, வெளியில் ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் கற்பனை அல்ல. சுவாமி ராமகிருஷ்ணானந்த ஒரு இடத்துல சொல்வார், அதெல்லாம் கற்பனை அல்ல, நீ பேசலாம். அவர் சொல்கிறார், பக்தனின் கண்களும் மனமும் ஒருவித மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. பிறருக்கு அத்தகைய கண்களும் மனமும் இல்லாமல் போனால் அது பக்தனின் தவறல்ல. என்னால் பார்க்க முடியலன்றதுனால அதெல்லாம் பொய் கிடையாது. கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் வெறும் கல்லோ ஜடப்பொருளோ அல்ல, அவை வாழும் தெய்வங்கள். பார்க்குறோம், குருதேவர் போய் எதுக்கு எடுத்தாலும் அங்கே போவார், அம்மா கிட்ட பேசுகிறேன்னு. அவர்களுடன் நாம் பேசலாம். சிஷ்யமர சொல்ல, குருதேவருடைய அனுபவத்தை இங்கே தன்னுடைய அனுபவமாக்கி கொண்டு பகிர்கிறார். பார்க்குறோம். அப்போ நரேனுக்கு அந்த அனுபவத்தை அளித்து இந்த உண்மை, இறைவனை குறித்த இந்த உண்மை ஒரு பக்கம் எங்கும் நிறைந்த, எங்கும் பறந்திருக்கும், எங்கும் இருக்கக்கூடிய அந்த இறைவன், இன்னொரு பக்கம் நம்மை போன்றவர்களுக்காக மனித வடிவத்திலும் வருகிறான், கோவிலிலும் உட்கார்ந்துருக்கிறான். இன்றைக்கி என்ன பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ அழகாக அலங்காரம் எடுத்து விடுவார்கள். இந்த மாலையெல்லாம் கட்டினவங்களாம் நம்ம பாராட்டணும். இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். பார்க்க பார்க்க அது என்ன சந்தோஷம் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. இந்த பக்கம் அம்மா உட்காந்துருக்கா, அந்த பக்கம் சுவாமிஜி உட்காந்துருக்காங்க. அது பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. கோவிலில் சுவாமிக்கு அந்த அலங்காரம் செய்து இன்னும் பைத்தியங்க மாதிரி ஜனங்க ஓடுறாங்க. அப்படி முண்டி அடித்து ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா? எப்படி பகவான் என்ன ஈர்க்கிறார்? அது சாதாரண கவர்ச்சி அல்ல, அது தெய்வீக கவர்ச்சி. அப்படி ஈர்க்கிறது, ஓடுறோம். 63 திருவிழான்னா கூட்டம் 10 நாள். என்ன மாதிரி எங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள்? பணம் செலவு பண்ணிட்டு இப்போ வந்திருக்கீங்க, எப்படி வருகிறீர்கள்? ஸோ பகவானுடைய கவர்ச்சி அது. ஆகவே பகவானோடு பேசலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், எனக்கு 1 அவுன்ஸு சாராயம் கொடுத்தா போதும், அந்த போதை வந்துடும், அதுக்கப்புறம் அது போதும். நீ எதுக்கு சாராய கடையில் எவ்வளோ கேலன் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு 1 அவுன்ஸ் கிடைச்சா போதும். இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். நீ பகவானை அனுபவிக்க வேண்டும் என்றால், ஒரு உதாரணம் சொல்கிறார். கங்கையை தொட வேண்டும் என்றால், எங்கள் கங்கோத்திரி அங்கேருந்து கங்கை நதியில் புரண்டு வந்தால் தான் கங்கையை தொட்டன்னு அர்த்தமா? எவ்வளோ பாருங்கள், நல்ல உதாரணம், அற்புதமான உதாரணம். கங்கை நதியில் எங்கே நீ இறங்கி கங்கையை தொட்டாலும் தொட்டது தான். எவ்வளோ நல்லா சொல்கிறார் பாருங்க. இப்போ உன்னை தொடணுன்னா சும்மா இங்கே எங்கேயோ ஒரு இடத்த தொட்டால் கூட உன்னை தொட்டேன். அது மாதிரி எங்கும் நிறைந்த இறைவன், நீ எதுக்கு அதெல்லாம் தலையை போட்டு உடச்சிக்கிற? அதெல்லாம் பற்றி ஏன்? பகவான் உட்காந்துருக்காரு, உனக்கு அருள் செய்ய உட்காந்துருக்கிறாரு. போன உடனே, அவர் பார்த்த உடனே உன்னுடைய மனதிலே அப்படி ஒரு அமைதி நிறைகிறது. இப்போ அருள் செய்ய காத்திருக்கிறான்.
நம்முடைய ஞானிகள் எல்லாம் பார்த்து ஆழ்வார்கள் மூழ்கி 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 எழுந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பார்க்குறோம் என்ன எப்படி அனுபவித்தார் இறைவனை, எப்படி அப்பா அந்த பிரேம பித்து என்று சொல்கிறார்களே, யாரோ சொல்கிறார், சாரதானந்தர் சொல்கிறார், ஆஹா அங்கே அற்புதமான காட்சியை கண்டோம். சொர்க்கத்தின் மகிழ்ச்சியெல்லாம் அந்த அறை முழுவதும் பரவி திகழ்வது போல் எங்களுக்கு தெரிந்தது. கீர்த்தனையில் கலந்து கொண்ட நாங்கள் இறை உணர்வில் ஆழ்ந்து போனோம். ஒன்றும் செய்யலை, அங்கே போனாங்க. ஆனால் அது உணரக்கூடிய தகுதி இருக்கணும். அது குருதேவர் சொல்லுவார், இறைவன் மனித உருவிலே அவதாரம் எடுக்கிறான் நம்மை போன்ற சாதகர்கள் பக்தர்களுக்கு அருள்வதற்காக. கொஞ்சமாவது ஏதாவது அங்கே உள்ளுக்குள்ள ஒரு தூய்மை, ஒரு பக்தி இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த மாதிரி சாதகர்களுக்கு அவர்கள் எப்படி பகவான் அவர்களை உயர்த்துகிறான். கீர்த்தனையில் கலந்து நாங்கள் இறை உணர்வில் ஆழ்ந்து போனோம். பக்தர்கள் அனைவரும் இறை ஆனந்தத்தின் எழுச்சியால் ஆடினார்கள், பாடினார்கள், சிரித்தார்கள், அழுதார்கள். தங்களை மறந்து சிலர் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் உருண்டு புரண்டார்கள். சிலரோ உணர்ச்சி வசப்பட்டு பைத்தியங்கள் போல் நடந்து கொண்டனர். வெளியிலேருந்து யாரோ பார்த்தா நிஜமாகவே எல்லாம் போட்டு ஆடுறாங்க அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த இறை ஆனந்தத்தை முழுமையாக தன்னுடையாக்கி கொண்ட நிலையில் எப்படி வழங்கினார், சுலபமாக வழங்கினார். இதில் நீங்கள் உட்காந்து நீ என்ன தான் தவம் பண்ணி என்ன தான் பண்ணாலும் நாம் சாதிக்க முடியுமா? இப்படி ஒருவர் வந்து ஒரு சாநித்தியத்தில் இருந்தாலே போதும் நமக்கு கொடுத்து விடுகிறார். அது உள்ளத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுது, திரும்ப ஓடுறோம். ஸ்ரீராமகிருஷ்ணனை தேடிக்கொண்டு எப்படி அவர்களெல்லாம் ஓடினார்களோ நாமும் இப்படி ஓடிக்கொண்டு வருகிறோம். அப்போது எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்படி இதாக அவர் அம்மாவை பூஜை பண்ணி இந்த நிலைக்கு உழைந்தார். காளி கோவிலில் பூஜாரியாக வேலைக்கு தான் போனார். ஆனால் அது வேலையாக இருக்கல, சாதனையாக மாறிவிட்டது. மந்திரங்களை சொல்லித்தான் பூஜை பண்ணார். ஆனால் நாட்கள் செல்ல 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 மந்திரமோ சடங்கோ இதெல்லாம் அர்த்தமற்றவையாகிவிட்டன. அவர் மனது யாவாக எப்பொழுதும் அம்மாவை நாடியதாக பார்க்கிறோம். இப்போ அந்த நிலையிலே அதெல்லாம் முழுமையாக தனதாக்கி கொண்ட நிலையிலே அவர் இந்த உருவ வழிபாடு இறைவனை அனுபவிக்க வேண்டும். சமயம் என்றால் என்ன? அனுபவம். நீ சாஸ்திரங்கள்லாம் ஸ்ரீராம் சொல்லுது, சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கலாம். பகவானை அனுபவிக்க தெரியலன்னா யூஸ்லெஸ். ஸ்ரீராமகிருஷ்ணன் வேடிக்கை சொல்லார். நல்ல உதாரணம், பஞ்சாங்கத்தில் இந்த நாளைக்கு மழை வரும்னு இருக்கும். பஞ்சாங்கத்தை பிழிஞ்சா ஒரு சொட்டு தண்ணியே வராது. இந்த என்ன ஒரிஜினல் ஐடியாஸ் பாருங்க, ஒரு சொட்டு தண்ணியே வராது. சாஸ்திரங்களை நீ எல்லாம் கரைத்து குடித்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே கொஞ்சம் பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ இல்லைன்னா அதெல்லாம் வெறும் குப்பையாக உள்ளே உட்காந்துருக்கு. பாரம் அது இன்னும் மனிதனை பந்தப்படுத்துகிறது பார்க்கிறோம். ஸ்ரீராம் சொல்வார், எந்த ஒரு பண்டிதன் பார்க்க போகிறார், பண்டித் சஷதர் தர்க்கச்சூடாமணி, அவர் வாழ்ந்த காலத்திலே கல்கத்தாவிலே அவர் நிறைய சொற்பொழிவுகளாம் செய்து கொண்டிருந்தார். இப்படி ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மக்களை எல்லாம் இப்படி நாசம் பண்ணுகிறார்கள், நம்முடைய சமயத்தின் பெருமை நிலைநாட்ட வேண்டும், இது அறிவுபூர்வமானது, இப்படியெல்லாம் இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை,
அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிவின் சக்தியை வைத்து கொண்டு இதெல்லாம் பண்ணுறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், அவனுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? நீ இறை அனுபவம் இல்லாத நிலையில் நீ என்ன தான் பேசினாலும் படன்னு கைத்தட்டுப்பா, என்ன பேசுகிறாருப்பா, எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கார், எல்லாம் அப்படியே கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது எல்லாம் இப்படி மண்ணை உதற மாதிரி முடிச்சே போச்சு. ஒன்றும் நிற்காது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிற ஒன்றும் நிற்காது. இது சுவரில், கல் சுவரில் நீ ஆணி அடித்தா ஆணி தான் மழுங்கும், அதுதான் வளைஞ்சு போகும், ஆணி இறங்காது. இப்படிலாம் சொல்கிறார். இப்போ எடுத்துக்காட்டு சமயம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காலும் திருப்பி சொன்னார், ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன். அனுபவம் கொஞ்சமாவது அனுபவம், கொஞ்சம் அனுபவம் இருந்த காரணத்தினால்தான் நம்ம திரும்பி வருகிறோம். ஏதோ சொல்ல தெரியல அந்த அனுபவம். அது ஆனால் நமக்கு அதில் திருப்தி இல்லை. இன்னும் நமக்கு வேணும் முடியலையே, இவ்வளோ தானா, இதுக்கு மேலே கிடையாதா, நாம் தேடுகிறோம், அலைகிறோம், பிரார்த்திக்கிறோம். ஆனால் சமயம் என்பது அனுபவம். அந்த அனுபவம் வராத நிலையிலே, அந்த அனுபவத்தை பெறாத நிலையிலே உன்னுடைய அறிவு, சாஸ்திர அறிவு குப்பத நகி ரக்ஷதி டுக்ருங்கரண பாடுறோம். பஜகோவிந்தம். யார்? ஆதிசங்கரர். அப்படி சமயத்தை அப்படி தன்னுடைய ஞான சூரியன் அவர் அப்படி அதை நிலைநாட்டின. அது அவர் அந்த அவதாரம் அதுக்காக வந்தது. ஆனாலும் அவர் சொல்கிறார், பஜகோவிந்தம் நகி ரக்ஷதி டுக்கங்கரணை உன்னை காப்பாற்றாது. இந்த இலக்கண சூத்திரம் நீ 1000 தடவை சொன்னாலும் அது உன்னை காப்பாற்றாது. பக்தி தான் காப்பாற்றும். அதுதான் உன்னை இறைவனுக்கு அருகே கொண்டு செல்லும். அறிவு ஏதோ புரிஞ்ச அம்மா இருக்கு எங்கன்னு நிறைந்தவர் இப்படிலாம் சொல்லிட்டா என்ன ஆச்சு? ஆகாசம் மாதிரி, கடல் மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கொள்ளலாம். அனுபவம் இல்லையே. அவர் சொல்வார், இந்த பிராம சமாஜ பக்தர்கள் அவரெல்லாம் வருவாங்க, ஸ்ரீராமகிருஷ்ணன் அவங்க இடத்துக்கெல்லாம் போவார். ஆனால் அவர் சொல்வார், அவன் முகம்லாம் வறண்டு போயிருக்கு. அவர்களுக்கு பகவானுடைய இனிமை சுவையை அனுபவிக்கலாம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காத நெல்லை அவரெல்லாம் முகம்லாம் வறண்டு போய் கிடக்குதுன்றார். பகவானை அனுபவிக்க வேண்டும். அப்படி தன்னுடைய அந்த அழகை, ஆனந்தத்தை பகவானை பற்றி சொல்லும் பொழுது அவர் அழகு ஸ்வரூபம், அவர் ஆனந்த ஸ்வரூபம் என்றெல்லாம் சொல்கிறோம். நமக்கு அனுபவமாக கொடுப்பதற்காக பாவம் நின்றுட்டே இருக்கார், உட்காந்துட்டே இருக்கார், மணிக்கணக்கில் உட்காந்துட்டே இருக்கார். பாவம் அங்கே கோவிலெல்லாம் பகவான் இவ்வளோ நேரம் நிற்கிறார், நின்றுட்டே இருக்கார். வரவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உள்ளத்தில் போய் அவனுக்கு அந்த அனுகிரகத்தை, அந்த பக்தியை கொஞ்சம் தூண்டி விடுகிறார், பார்க்கிறோம். குருதேவர் அப்படி அவர் பார்த்தால் போதும், அவருடைய சாநித்தியம் அவர்கிட்ட போனால் போதும். சொல்லுவார்கள், குருதேவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தால் போதும், மனது அந்த உயர்ந்த நிலைக்கு போய்விடுகிறது. கணவனை இழந்தாள், ஒரே மகள், அவளையும் இழந்தாள். அப்படியே என்ன துக்க சாகரம், கடல், அந்த துக்க கடலில் மூழ்கி விட்டாள். மனது, உடல் எல்லாம் அப்படியே அந்த துக்கத்திலே மூழ்கி விட்டது. அந்த நிலையிலே ஏதோ அவளுடைய புண்ணியம், இது மாதிரி குருதேவரை பார்க்க வருகிறார். அவளுடைய சோகத்தை கேட்டோன்னு குருதேவர் சும்மா தொட்டார், அவ்வளோதானே. என்ன இதெல்லாம் புராணம்லாம் நடந்தது, அவ்வளோதான் தொட்டார். அவள் சொல்கிறா, வாய் விட்டு சிரித்தேன் என்று சொல்கிறான். ஒன்றுமே இல்லை, சிரித்தாளாம். என்ன மாயை, பகவான் என்ன விளையாடுறார் பார். சின்ன வயசில் பொம்மைகளை வைத்து விளையாடணும், இப்போ உயிருள்ள பொம்மைகளை வைத்து விளையாடுகிறோம். யோசிக்கலையாம்,
இதெல்லாம் உடனே அந்த அந்த அனுபவம், அந்த ஞானம், அந்த விவேகம், வைராக்கியம், அந்த ஞானம் வந்து விடுகிறது, அந்த புரிந்துணர்வு வந்து விடுகிறது. எல்லாம் உட்காந்து இப்படி யோசிக்கிறது இல்லை. ஃப்ளாஷ், ஒரு செகண்டில் குருதர் தொட்ட உடனே அவ்வளோ. அந்த மாதிரி இன்னொரு விஜயகிருஷ்ண கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தார், குருதேவருடைய பக்தர். டாக்காவில், கல்கத்தாவில் குருதேவர் இருந்தார், டாக்காவில் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு நாளைக்கு இந்த ஊனக்கண்ணாலே குருதேவர் பார்த்துடுறார். அதனால் அவருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்தபோது சொல்கிறாராம், கை கூப்பியவனும் நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டேன், என்னை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பயபக்தியோடு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவசனில். அப்படியா, அப்படியே ஆகட்டும். அவர் ஒன்றும் சொல்ல. இவர் சொல்கிறார் திரும்ப, புரிந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு குருதேவருடைய பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விடுகிறார். குருதேவருடைய பாதங்களை எடுத்து தன்னுடைய நெஞ்சில் அணைத்து கொண்டார். குருதேவர் பரவசம் அடைந்தவராய் புற உணர்வற்று சித்திரப்பாவை போல் அமர்ந்திருந்தார். இது விஜயருக்கு மட்டும் ஏற்பட்ட அனுபவமா? இல்லை. பாருங்கள், அங்கே இருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த அற்புத காட்சியை கண்ட பக்தர்களில் உடனே பாருங்கள், இன்ஸ்டன்ட் சிலர் அழுதனர், சிலர் துதிகள் பாடினர். அவரவர் நிலைக்கு ஏற்ப குருதேவரை தரிசித்து கொண்டிருந்தனர். அந்த உணர்வு, இந்த இறை உணர்வு, அவர்களெல்லாம் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் சொல்வார், சமயத்தை கொடுக்கலாம், பேசக்கூடாது. சமயம் பேசக்கூடாது, அதை பற்றி நாம் விவாதிக்கக்கூடாது. சமயம் என்பது அனுபவிக்க வேண்டும். சமயத்தை கொடுக்கலாம் என்று குருநாதர் கொடுப்பார். எப்படி ஒரு பூவை இன்னொருத்தர் கொடுத்தா, ஒரு பொருளை இன்னொருத்தர் கொடுத்தா, கொடுப்பவர் உண்மை தெரிகிறது, வாங்குபவருக்கு உண்மை தெரிகிறது. இப்போ யாருக்கா ஒருத்தர் கொடுத்தா ஆமாம் கொடுத்தீங்க இல்லைன்னு சொல், அது மாதிரி என்று குருநாதர் சமயத்தை கொடுப்பார். எப்படி? இந்த மாதிரி இறை உணர்வை he could transfer. தொடுவதன் மூலமாக தொடக்கூட தேவையில்லை. அவருடைய பேச்சு பாருங்கள். மகிமாச்சரன் சக்கரவர்த்தி பெரிய பண்டிதர், அவர் பாருங்க என்னாச்சு, நீர் நிறைந்த கண்களுடன் பார் பார் இந்த பிரேமமூர்த்தியை பார் என்று பாட ஆரம்பிச்சிட்டார். நவகோபால் கோஷ் அவரும் சிறந்த பக்தர், அவர் அழத் தொடங்கிவிட்டார். பூபதி என்று இன்னொரு பக்தர், அவரும் மனம் உருகி பாடத் தொடங்கிவிட்டார். நீண்ட நேரத்திற்கு பிறகு குருதேவர் புற உணர்வு பெற்றார். அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இந்த மாதிரியா என்ன தியானம் பண்ணாலும், என்ன பூஜை பண்ணாலும், என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பெற முடியாத அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பரவசம் வந்து விட்டது. அப்படி குருதேவர் இந்த உருவ வழிபாடு அது எவ்வளோ முக்கியம் என்பதை அவர் காண்பிக்க வந்தார். அவர் எல்லா சமய சாதனைகள் அனைத்தின் வாயிலாக எல்லா அனுபவங்களையும் பெற்று அந்த பிரம்ம நிலை எல்லாத்தையும் கடந்து இந்த தியானத்திலே அந்த சமாதி நிலைக்கு போயிடுவார். அதையும் அனுபவிக்கிறார். கொஞ்சம் இறங்கி வந்த பிறகு இந்த இறைவனை, கிருஷ்ணனை பற்றி பாடுவார், ராமரை பற்றி பாடுவார், அம்பாளை பற்றி பாடுவார். எந்த இறைவனை சொன்னாலும் போதும், எல்லாம் அவருடைய இஷ்ட தெய்வமாக தான். இப்போ நாம் சசிமராஜ்கிட்ட வரோம். குருதேவர் காளியை நமக்கு கொடுத்தார், சசி மகாராஜ் குருதேவரை நமக்கு கொடுத்துட்டார். பாருங்க எப்படி காளியே அவர் குருதேவர் அப்படி உயிர் உணர்வோடு பார்த்தாரோ, சசி மகாராஜ் அந்த மாதிரி குருதேவருடைய சாநித்தியத்தை அப்படியே வடித்து கொடுத்துட்டார். பாருங்க, சசி மகாராஜுக்கு மிகவும் பிடித்தது குருதேவருடைய பூஜை.
ஸ்ரீராமகிருஷ்ணர் பூஜை அறையில் உயிர் உணர்வுடன் விளங்குவதாகவே அவர் உணர்ந்தார். அவர் பூஜை செய்யும் பொழுது அவரது மனம், உடல் அனைத்துமே அந்த பூஜையில் ஈடுபட்டிருப்பதை அங்கு இருப்பவர் உணர முடியும். அவரது பூஜை ஒரு கண்கொள்ளா காட்சி. நாம் ஒன்றும் செய்வானா, அவர் பூஜை பண்ணி உட்காந்தா போதும். அவர்கிட்ட இருக்கிற பக்தி நம்ம பிடிச்சிக்க தொத்து வியாதி மாதிரி அது நம்மை பிடித்து கொள்கிறது. அவருடைய ஆரத்தி பற்றி சொல்கிறாங்க, நேரமாகி போச்சு. அவர் சொல்கிறார், சசிமராஜ் அடையாளம் காட்டுவது பக்தி யோகம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எல்லாம் பார்க்குறோம் பாவம். அதெல்லாம் சுவாமி இங்கிலீஷில் சொல்வார்னு நினைக்கிறேன். எல்லாம் நிறைய இவ்வளோ கிளாஸுக்கெல்லாம் போய் இவ்வளோலாம் நிறைய செஞ்சுட்டார். சுவாமிஜி சொன்னதெல்லாம் நிறைய செய்கிறார். ஆனால் சசிமராஜை அடையாளம் காட்டுவது பக்தி யோகம். பஜனை நடந்தால் போதும், அவரது ஆன்மீக உணர்வுகள் அனைத்தும் திரண்டு உத்வேகம் பெற்றுவிடும். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கும், உடம்பு நடுங்கும். திடீரென்று எழுந்து பக்தர்களுடன் கலந்து கொண்டு தமது பருத்த உடல், பெரிய சரீரம், பருத்த உடல் குலுங்க பரவசத்தில் ஆடத் தொடங்கி விடுவார். எப்படி குருதேவர் ஆடினார். அவரிடம் எழுகின்ற பக்தி அலைகள், அதான் அடுத்தது, பரவும் தன்மை வாய்ந்தவை. அங்கிருக்கின்ற அனைவரையும் பற்றி கொண்டு அவர்களை ஆட வைத்து விடும். அவர்களும் தங்களை மறந்து ஆடி. குருதேவர் அமுதமொழிகள் வாசிங்க, பக்கத்து பக்கம் பார்க்குறோம். குருதேவர் ஆட ஆரம்பித்தா போதும் எல்லாம் வர வேடி. அப்போ யார், பிராணகிருஷ்ணர்னு, தடித்த பிராமணர்னு, அவர் அன்றைக்கி ஆடிட்டாரான். இப்போ குருமார் சொல்ல பிராணகிருஷ்ணன் ஆடிட்டான். இப்போ நிறைய ஜோக் அடிக்கிறான், இல்லை தொந்தியும் ஆடிச்சுன்னு. எல்லாம் மறந்து விடுகிறார்கள். அது பரவும் தன்மை. அது அனைவரையும் பற்றி கொண்டு அனைவரையும் ஆட வைத்துவிடும். ஸ்ரீராமகிருஷ்ண பக்தி பேருணர்வில் அந்த அரங்கமே மூழ்கிவிடும். எப்படி எழுதுகிறார் சுவாமி விரஜானந்தர் சொல்கிறார், ஆஹா, சசிமராஜ் செய்கின்ற ஆரத்தி கண்கொள்ளா காட்சி. அந்த அழகை என்ன என்று சொல்வது? தேவர்களுக்கும் கிடைக்காத அனுபவம் அது. நறுமண புகை எங்கும் பரவி நிற்க, பாடலும் பல்வேறு இசைக்கருவிகளும் கலந்து ஒலிக்க, தெய்வீக பேருணர்வில் மூழ்கியவராக ஜெய் குருதேவ் ஜெய் குருதேவ் என்று கூறியபடி பாடலின் தாளத்திற்கு ஏற்ப பூஜை அறையின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு சாய்ந்து ஆடியவராக ஆரத்தி செய்வார். அவர் முகத்தில் ஆன்மீக பேரொளி வீச அக்னி தேவன் போல் ஜொலிப்பார். அப்படி அந்த குருதேவர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக உணர்வை, தெய்வீகத்தை முழுவதுமாக தன்னிலே நிறைத்து கொண்டிருந்தார். சிஸ்டர் தேவமாதா என்று அமெரிக்காவில் அங்கிருந்து வந்த ஒரு பெண்மணி, ரொம்ப கொடுத்து வைத்தவள். இதே மடத்துக்கு முன்னாடி அங்கே தங்கியிருந்தாள். சசி மகாராஜோடு நெருங்கி பழகினாள். கடைசியில் போக வேண்டிய ஒரு டைம் வந்தது. பிரிந்து போகும்போது அவள் சொல்கிறா, சாமிஜி ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிறது 2-3 பேர் தான் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. நானும் அதில் ஒருத்தி. நானும் போயிட்டா பாவம், அவங்களுக்கு கஷ்டம். உடனே சொன்னாராம், ஐ ஆம் ஃபுல் ஆஃப் காட், ஐ டு நாட் நீட் எனி ஒன் டு ஹெல்ப் மீ. குருதேவர் அப்படி நிறைந்திருந்தார். அந்த குருதேவர் அவருடைய சாநித்தியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். சுவாமிஜி ராமகிருஷ்ணா மிஷனை பெற்றுக் கொடுத்தார். சசி மகாராஜ் குருதேவருடைய சாநித்தியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரொம்ப நன்றி மகாராஜ். பகவான் அனுபவிக்க வேண்டும்,
அது வந்து மகாராஜ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு தேவைப்படுது பக்தி ஞான வைராக்கியம். அந்த குருதேவர் எல்லாம் நமக்கு எல்லாமே கொடுக்கறது. அதுக்கு வந்து சசி மகாராஜ் கடைசியில் வந்து மகாராஜ் பேசும்போது 8:30 ஆகிட்டு இருக்கு, 8:40 ஆகிட்டு இருக்கு, சசி மகாராஜ் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் சம்மப் பண்ணி இதே தான் நமக்கு சசி மகாராஜை காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி மகாராஜ். So now the next speaker is Swami Vimokshanandaji Maharaj. So Maharaj will be speaking in English. Swami Vimokshanandaji Maharaj is the Adhyaksha of Ramakrishna Math, Yelagiri. So Maharaj will be speaking on the life and teachings of Swami Ramakrishnanandaji Maharaj. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरिः ओम्. ॐ नमो भगवते रामकृष्णाय. My respectful pranams to senior Swamis here, and also my love and greetings to my younger brothers and all of you here. I was just wondering, the previous Swami who spoke to us should have continued up to 8:30. It was such a wonderful speech, and I myself forgot the time. What a beautiful way Swami Atmaghananandaji spoke. Sri Ramakrishna has become live for us, and that was presented by Swami Ramakrishnananda. Just for our multiple usage of the term Ramakrishnananda, I will substitute with the Shashi Maharaj. That's, we all know that. Shashi Maharaj is his old name of Swami Ramakrishnanandaji. I was just wondering that atmosphere of Sri Ramakrishna's presence at various places in Calcutta, wherever he used to go, and how the people have been enjoying the presence of the divine. This is what, as Swamiji has said again and again, what is religion? Religion is realization. Our Swami Atmaghananandaji very beautifully explained that concept. Without realization, whatever we speak, whatever we study, whatever arts and science we may become master in, those are all
nothing. They are all a step lower than a higher one. So I will take you for some time to our Upanishadic period. But before that, let us see what happened to this Sashi, just about 19-year-old boy. He comes to Sri Ramakrishna. From where did he hear about Sri Ramakrishna? He heard from Keshav Chandra Sen. Keshav Chandra Sen was a name at that time, very popular. And he was a very good speaker also. At that time, the young Bengal, as they used to say, the youth of the Bengal used to rush to his speeches, and you would hear what a wonderful speaker he was in English as well as in Bengali. That Keshav's son only had revealed to Sashi about the greatness of Sri Ramakrishna. A man who was a leader on his own right, this Keshav's son, he speaks about Sri Ramakrishna. That was something, a revelation to Sashi. Why? As a young boy, like any other young man of Bengal, he was also attracted to Keshav Chandra Sen. But that very Keshav Chandra Sen, whom this boy thought is ideal in life, speaks about Sri Ramakrishna as someone greater than him. That opened his eyes. Immediately the boy thought, I must meet this person. Who is this Ramakrishna? And he and Sharat, both are cousin brothers, you all know that. But Sharat comes from a richer family than Sashi. Sashi's family was very poor. His father was a great Pandit. But then he didn't have much richness of wealth. So both of them, of course, of the same age, so they were together moving everywhere. And they came to Sri Ramakrishna. Sri Ramakrishna made Sashi understand a very wonderful truth that is hidden in Upanishads. In Mundaka Upanishad we see one Saunaka, a young boy. He is the son of Sunaka Rishi. See, in those days, Rishis does not mean sannyasis. Please keep in mind. Rishis are those who are great, understood, who have realized the God. Can be a sannyasi, can be a grahastha. So this Sunaka, his son, he was a great householder, and his son, Saunaka, he approached his guru Angiras and asked a very, very important question. The question was a little mind-boggling to the, if you want to know in the present state of our affairs. You want to say there are so many types of sciences are there. We read that. When I first started, I was posted as in charge of a library in Kanpur Ashrama. So the first thing I wanted to know, how do they classify the books? So I went to IIT Kanpur and met the librarian and asked him, can you please teach me the Dewey Decimal System that is followed in those days in the library classification of books. So he brought 2 volumes of the previous edition because he has got a new edition and said, Brahmachari ji, आप ये दोनों किताब को ले जाइए, ये हमारे gift है आपको, like that he said. And those 2 books he gifted to our ashram. And then I opened, it was stunning. Though there are limited number of pages, say 2000 pages, but number is 2000, but when you go through that, how the subject of knowledge, that is what science tries to do, is to categorize the subject of knowledge into different names
and it's mind-boggling. Now, a question may come, what is that knowledge? By having that, all the things can be understood. All the knowledge can be got. That is the question that came in the mind of Saunaka. He said, "Oh, sir, Angiras," that was the rishi, that is his guru. He says, "Oh, says, Kasminu Bhagavo." Kasminu, that nu is very important in Sanskrit to indicate that he is putting a question. You can simply say Kasmin like that. No. Because he is talking to his preceptor. Kasminu Bhagavo, he says, Vigyate, by knowing which Sarva Vigyatam Bhavati, everything is understood. That question itself is so difficult. So instead of telling by which knowledge everything is understood, he doesn't give the answer straight away. Then he says, Dve Vidye, he says, Vidya is divided into two categories, he says. And first, he categorizes and explains what is Aparavidya. And Aparavidya list he gives. He starts with Rigveda, Yajurveda, Samveda, Atharveda, and then the 6 Vedangas. All those names he tells. And then he comes at Atha. Now I tell you what is Paravidya. What a beautiful way he puts it, you see. All the things he has told, including Rigveda, Yajurveda, Samveda, Atharveda. And he says, Atha, now I tell you what is Paravidya. What is Paravidya? He says that Yaya, by which, you asked by knowing which everything is understood. Is not your question? The answer is by knowing which. Aksharam adhigamyate. Such a beautiful words, you know. When I think about this word adhigamyate, I am really taken to Sri Ramakrishna's teachings. Sri Ramakrishna was also the same view. Aksharam adhigamyate. This adhigamyate is not mere knowing of a thing, of a subject, of a knowledge. But what? You become that. Brahmavid Brahmaiva Bhavati. So if you know something, you should become that. This can happen only with the knowledge of God. By knowing the knowledge of God, you become God. And that is what is, that is Paravidya. The rest of the things, whatever you learn by rote or by understanding from somebody, these are all Aparavidya. So Apara means, some people say lower Vidya, higher Vidya, like that they do. There are a lot of classifications are there. The modern mind, you know, that discovers that no, Apara does not mean higher and lower. That also they explain. So there is, for content wise, it can be divided. That's why it is Paravira, like that they say. But this, for us to understand this, why I am bringing this is because that was the condition of Sunaka and this Saunak, and the same condition was there with Shashi Maharaj. When Shashi Maharaj came to Sri Ramakrishna, he has already studied Bible. He had already studied parts of Quran, and he has already studied Upanishads. Because his father was a great Sanskrit Pandit, he has taught this boy from childhood so many types of scriptures. He knew many of the things that even elderly people cannot know. Such was with full of knowledge, this boy comes to Sri Ramakrishna. And not only that, not only Sanskrit and Bengali, English, you are such a great intellectual type.
His writings are available, published by our Chennai Math. You can go through those books. And intellectual type, is thinking. And that man, how he was transformed by Sri Ramakrishna. You see, in reading the books, you don't know about God unless you become God. Adhigamyate. That is the word used in Sanskrit. It's a very beautiful adhi plus gam dhatu, as they say. Adhigamyate means you become as it was, what you wanted to know. That adhigamanam, that was what Swami Sri Ramakrishna explains to him. Apart from these things, Shashi Maharaj takes up interest in Sufism. Because he read little of Quran, he thought, let me know about Sufism. So he goes, father gave him 20 rupees in those days to purchase books. He went and purchased all those Persian books, originally written in Persian, because he's learning the Persian language now. And the Persian language also he knew, so he kept everything ready. And then he says, after reading so much he was absorbed in that. And that is his nature, you see. Whatever work you take, whatever reading you take, Sashi's mind is set like that. Full absorption, undivided attention, one-pointedness. That was Sashi. Sashi's one-pointedness is very famous. Now you see, at that quality, he starts reading. And he used to take the books to Dakshineswar. And Dakshineswar, in one of the corner place, he would sit and he would study this. And Sri Ramakrishna one day called him Sashi, one time. Sashi did not hear. Second time, Sashi, he did not hear. Third time, he heard, oh, Guru Maharaj is calling me. I should not sit down here. So he kept the book closed and then he went to him. He said, what were you doing? Sashi says, I was learning Persian. Is this what is going to do? Will you give the knowledge of God? Unless you take interest in service to the Guru, how are you going to get knowledge? He promised him that service to the Guru is paramount in your life now. Why? Because by Guru's grace, he is going to be blessed with that Aksharam. That Aksharam Adhigamyate, that undiminished. It is vast, infinite. That infinite knowledge is going to be given to him. For that, Guru says, come to me, serve me. By serving the Guru, I am going to bestow upon it. Like that, as if telling, he is telling him, what are you doing? Immediately his eyes opens. And Sashi takes all his books. 20 rupees was very valuable at the time. And he takes and he goes to the Ganga and throws away all the books there. Now no more reading, no more learning of anything, only Guru Seva, that's all. And see, within a few days, the opportunity came for the Guru to bestow upon him what is the Aksharam. How did he say that? He comes suddenly, Sashi enters the room of Sri Ramakrishna and he is searching for something here, there, like that. And Sri Ramakrishna asks, what are you searching for? He is here, like that he shouted. The moment third time Sri Ramakrishna said, here, immediately Sashi looks at Sri Ramakrishna. He was stunned that previous Ramakrishna was not there. Full of Ananda Purusha, as Atmaghananandaji was explaining, the Ananda Swarupa. Sri Ramakrishna appeared to him as completely Ananda Swarupa Purusha. And he is sitting there. He sees him. The Aksharam he has realized. Finished. After that he had got nothing. That's why Sashi Maharaj, as he said very rightly, our Atmaghananandaji said very rightly, that Sri Ramakrishna brought the Divine Mother. He realized the Divine Mother. And
The realization of God, that knowledge was passed on to Sashi. And Sashi gave to all of us. He brought here to Chennai. And here he stayed. And he distributed that Irai Arivu, that knowledge he gave to us. Now you see what a wonderful life it is. I am not going to take you to all phases of life of Swami Sashi Maharaj. What I am thinking, can we not go part by part? This today is not for the whole life I am going to speak to you. I was thinking that Ramakrishnananda, that is his Sashi Maharaj life, can be divided into two parts. One is with Sri Ramakrishna, the next is without Sri Ramakrishna. That is after Sri Ramakrishna's Mahasamadhi, that portion of life. Sashi Maharaj is a very long life. Not very long because only 48 years he stayed in this earth. Swamiji stayed for 39 years and some months. He stayed for 48 years. That's all. Within that 48 years, when I was 48, I used to think, oh, nothing we have gained. And that Sashi, he has gained everything by that time. Within that 48 years, you see, that 48-year-old man, that is his later part. But when Sri Ramakrishna was there, at that time, that also can be divided into two parts. One part is at Dakshineswar with Sri Ramakrishna. And after Swami Sri Ramakrishna was taken out from Dakshineswar and he came to Shampukur and Kashipur, that portion till he is passing away. That was a smaller period than the previous. Even then it's only 3 to 4 years only Sashi was with Sri Ramakrishna. While living, only 3-4 years he had the connection with Sri Ramakrishna. And within that 3 years, what Sashi attained from Sri Ramakrishna. You see, these are all not ordinary people that we think of. They are all brought by the Avatara Purusha. Sri Ramakrishna used to say, Divine Mother used to tell me who are going to come. Tomorrow who is going to come. On 16th who is going to come. On next month who is going to come. She clearly shows to me. And that's how I saw Sashi and Sarada as a great devotee of Jesus Christ, he says. But it is for the researchers to find out how Jesus Christ was in his life later on. That we can see later. But I am taking to you today only that portion for our talk here. Only the portion where he was with Sri Ramakrishna. A young boy has come and he has got a lot of learning, and that learning was made him little haughty also, because he knew many things, and Sri Ramakrishna made him understand knowledge of God is the only knowledge, not other subjects that we hear. These are all aparavidya. Paravidya is to be gained for. One devotee asked Sri Ramakrishna, Sir, you can transfer this paravidya, this knowledge of God, you can transfer to somebody by just touching him. Why don't you do it? He's asking. So Sri Ramakrishna replies, yes, it is possible to transfer by touch. But then that is not going to stay unless that person becomes able to keep it up. You know, in Rig Veda, there is a beautiful prayer, sir. We in Chandi, that is Devi Mahatmya, we say Rupam Dehi, Jayam Dehi, etc., we read it. Oh Mother, give me this, give me that, etc. But in Rig Veda, not Dehi. Dehi means give me. In Rig Veda, one mantra says, Tejosi Tejomai Dehi, it says. Not the, it is the. If you know the difference between Dehi and Dehi. Dehi means give me. Dehi means give me and give me the power to retain it. To
dharanat, to keep it, maintain it. So he says, tejosi tejomai dehi, balamasi balamai dehi, ojosi ojomai dehi. Like that, 6 lines it goes. Now, this is what required. That is, that you give me something and I must be able to keep it up. If I cannot keep it up, will it remain? It will go away from me. So that is the prayer that said, when I was initiated, my Guru, Srimad Swami Nirvanji Maharaj told me this on the day of initiation. You see, these 6 prayers every day you must chant. So after that, when I went to Belur and then from there to Dakshineswar temple, in Dakshineswar temple, in Radhakanta temple is there, most of you have seen that, I don't need to explain. In the Radhakanta temple, when you enter, on the wall, these 6 mantras are written. So I was very happy to see them. Wow, that's wonderful it is. Those 6 mantras which my Guru said I must practice, they are all written here, like that. So, retention of what you receive is very important. So, if I received, Brahmanandaji is sitting at night 2 o'clock in Bhubaneswar and doing japam. And my Guru was his assistant, his sevak. So my Guru says, he saw him, he said, this man is sitting and doing japam. So he could not sleep. So he also got up and then he was waiting. And then later, after while serving him breakfast, so my Guru asked Maharaj, is it necessary for you to get up at 2 o'clock and then do japa, etc.? Everything has been given to you by Sri Ramakrishna. What is necessary? What for you are doing this practice? This sadhana, is it required for you? He says, you see, Gurudev gave me everything, but I must try myself and make it retain in my life. That's why I am doing this. So what a wonderful, you see, the concept of retention, the dharma, retention, the knowledge that you get. So by touching he can transfer, as Swami Atmaghananandaji said now, the knowledge can be transferred. That transference can be done, but are you ready to receive that? If you are not ready, then what is the use of receiving that? It happens on 1st January 1886, when Sri Ramakrishna became Kalpataru. What happened? He touched many people. And by mere touch, he transformed many people. And those who wanted to, whatever desire they had, that aspiration they had, they prayed to Sri Ramakrishna, please fulfill that. And by mere having touch, they got it also. But then what happened to their state of affairs? They could not retain it. On Vaikuntanath Sanyal, what he wanted? He said, hey Sri Ramakrishna, when I close my eyes and do meditation, I see sometimes your feet, sometimes your eyes, sometimes your hands, but whole figure I am not able to get it. Tathastu. Sri Ramakrishna touched him. And only Sri Ramakrishna is seeing everywhere. With open eyes he is able to see everywhere. He says, I took water to drink it, and in the water I see him. I am unable to drink. I am unable to take bath. 3 days it went off. He was like a madman sitting there, only viewing Sri Ramakrishna. And his wife got upset. What has happened to my husband? She had to go to Sri Ramakrishna and beg him, sir, what has happened? What you made my husband, and he is unable to be normally living. Okay, it has happened like that. Don't worry, I will withdraw it. So he withdrew it from sitting in Kashipur. And then he became normal. What we say, that is an abnormality, no? What we say, our normal state, we say, this is what abnormal. Our normal state is God intoxicated state is normal state. Because that is our swarupa, our nature. Godly nature we are. And we have forgotten. And we call the abnormal state of existence as normal. That's why Swamiji says we have to de-hypnotize this. Hypnotization already done to us. So we have to now de-hypnotize. What a beautiful way
Shashi Maharaj, we see the connection with Sri Ramakrishna. And he tells him, one by one he teaches him. He keeps him. Night they are all sleeping. And Holy Mother has nicely fed them. So these boys have come to the Dakshineshwar and they are sleeping. And at 2 o'clock Sri Ramakrishna raises Shashi. Hey, what? Have you come to snore here? Get up, get up. And he takes him out and teaches him so many things. That is the beauty. And he tells Shashi, don't come on Saturdays. Don't come on Saturday, Sundays. Come on some other day. And alone, he says. And he comes. All these direct disciples you will find, they have been instructed by Sri Ramakrishna to come. What you read in the Gospel of Sri Ramakrishna is those things that when Yam used to come and during the holidays. And that's why only mere reading Gospel to conceive of Sri Ramakrishna's greatness, sometimes difficult. Swami Gambhiranaji once came to a training center class and he explained to us, you see, during the Saturday, Sunday classes or at the time of meeting, what Sri Ramakrishna spoke has been written down faithfully by Mr. M. That's wonderful. But other times, during the weekdays, when these young boys used to go and Sri Ramakrishna used to teach them, would you seclude them? Would you take out that? They're not necessary to understand Sri Ramakrishna. He used to say, read Vivekananda, then you can understand Ramakrishna better. Read Tulyananda's letter. Read Premanandaji's life. Those are all living examples of Ramakrishna in front of you. Those things we don't read. We don't see how many, there is a beautiful book by Chaitanyanandaji in English, God lived with them and they lived with God. It's a set of 2 volumes. What a beautiful, he has written. And those books we don't read. We go to several types of Antaryogam we attend. Not one speaker there speaks about the direct disciples. Why? I don't know why, but they don't speak. I tell in the Yelagiri Antaryogam, let us read today Tulyananda. One group came to us, Maharaj, we want to know about Swami Brahmananda in Vazhkkaiyum, Sri Ramakrishna. Brahmananda connected to Holy Mother. Brahmananda connected to Swamiji. This is what we want to study. Nothing else in this Antaryogam. I said, please come. We shall do that. How many of us study the lives and teachings of our direct disciples? You see, very few. And because we are reading Sri Ramakrishna's life and we are reading Gospel, we think it's all over. It's enough for us. Yes, definitely Gospel reading is required for us. Even we also read the Gospel every day. I have a Bengali version with me in my phone. So I can read it anytime, of course, and I read it. So you see, that is a must. But apart from that, why don't we, little type of this lives of the direct disciples, even one life you take up. There is a group called Tatpadam in Ireland, and I am regularly taking online classes for them. What is their interest, you know? That group is a group of 20 devotees who are very sincere in their spiritual life. And they told me, Maharaj, we don't want all sort of sastras, etc. One by one, the Grihi disciples of Sri Ramakrishna, we want to study. Can you go into a little deeper into that life of that? So I started with not disciples exactly of Sri Ramakrishna, but they were associated with Sri Ramakrishna. I started with Rani Rashmani, that class. They are all available in YouTube, you can see. The Rani Rashmani Devi, how she was so much devoted to Sri Ramakrishna. So from her life also we can see how Sri Ramakrishna manifests so beautifully his qualities etc. come out. So I would request you on this wonderful day that please have the study of the direct disciples also. They are not very big volumes, you see, only 40 pages, 45 pages only.
But then the 45 pages of one life is very remarkable life. You will see many parallels in your own life. That is why we require this direct disciples life and the great disciples life. Because we are living that type of life. We are also devotees, are not? So we naturally go for that. This is my appeal to all of you on this day. I don't want to delay further because yesterday I delayed about 7 minutes and the announcer Swamiji said 3 minutes only allowed for your tea, he said, while 10 minutes to give. And I don't want to delay the supper time now. Yes. So with this, I thank you very much for patiently listening to me. Om Shanti 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 Hari Om Tat Sat Sri Ramakrishna Arpanamastu. You have started your talk with Upanishad. So thank you, Maharaj. You have started your talk with Upanishad. Kasminnu bhagavate vijnanam bhavati sarvamidam vijnanam bhavati, by knowing which everything will be known. So that Aksharam Adhigamyate is possible by serving Sri Ramakrishna. That's what Shashi Maharaj learnt. You also advocated all of us to read the life and teachings of direct disciples also. So once again we thank you, Maharaj, and offer our pranams. So now there will be a pranams to Vimokshanandaji Maharaj and Atmaghananandaji Maharaj, and the new Adhyaksha Maharaj, Swami Sathyanandaji Maharaj. They will be sitting here. Devotees can come and offer their pranams. அந்தரயோக பக்தர்கள் பிரணாம் முடிந்த பிறகு இங்கே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள் உங்களுக்கு தரப்பட உள்ளன.